எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். எப்பயுமே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை நடக்கும். இப்போ உச்சகட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் நேத்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு ஒய்எம்சிஏ மைதானத்துல. ரொம்ப கடுமையா எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுறாரு. அவர் ஒரு தற்குறி அப்படின்றாரு. ஒரு காலத்துல நடந்த கொலை, அந்த கொலையில இருந்து எப்படி எல்லாம் தப்பிச்சு தலைமறைவாகி இன்னைக்கு இருக்கிற ஒரு திமுக அமைச்சர்களோட தயவுனால எப்படி நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது அரசியல்ல தராதரம் இன்றி போனதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம். அதாவது ஒரு நாளாந்திர பேச்சாளர்கள் பேசுவதை கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்கள், கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலுமே நாளாந்திர பேச்சாளர்கள் என்று தெருமுனை பேச்சாளர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த தெருமுனை பேச்சாளர்கள் வசை மாறி பொழிவார்கள், அவதூறு பரப்புவார்கள், நாளாந்தரமாக பேசுவார்கள். அதை தெரு பேச்சுக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு ஆன பண்பு இப்பொழுது மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இவர்கள் தங்களை தரம் தாழ்த்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். என்று சொன்னால் தலைமை பொறுப்பில் வைக்கக்கூடிய தலைவர்கள், அந்த கட்சி தலைவர்கள் தங்கள் நிலையை மறந்து ஒரு நாளாந்தர பேச்சை பேசினால்தான் இன்றைக்கு எடுபடும் என்ற அளவிற்கு இறங்கி தனி மனித தாக்குதல், தனி மனித அவதூறுகள் இதெல்லாம் பரப்பும் பொழுது உண்மையிலேயே இந்த அரசியல் காமராஜர் காலத்திலிருந்து காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இவர்களெல்லாம், ஜெயலலிதா இவர்களெல்லாம் செய்து வந்த அரசியலை தாண்டி இன்றைக்கு தனி மனித தாக்குதலில் அரசியல் தலைவர்களிலே ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே அரசியல் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த அண்ணாமலை எடப்பாடி அவதூறுகளை நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் அண்ணாமலை ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக மாறிவிட்டார். அவர் அடுத்த கட்சியினரை, முன்னாள் தலைவர்களை, பெரியோர்களை, மறைந்தவர்களை அவதூறாக பேசுவது என்பது வாடிக்கையாக போய்விட்டது. அண்ணாமலைக்கு அது ஒரு ஐபிஎஸ் படித்தவர், ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு பதவியில் இருந்தவர் பேசக்கூடிய பேச்சாக இந்த அவரது செயல் தெரியவில்லை. என்று சொன்னால் அவர் தன்னைத்தானே தரம் தாழ்த்துக் கொள்கிறார். இதை ஒருபோதும் இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொள்கை சார்ந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, கொள்கை சார்ந்து அவர்களை நீங்கள் கடுமையாக எதிர்வினை செய்யுங்கள். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. இந்த தனி மனித தாக்குதல் செய்யும் பொழுதுதான் நீங்கள் அது அரசியல் தரங்கட்ட நிலைக்கு செல்கிறது. அந்த நிலையை ஏற்படுத்தியவரில் முக்கியமானவர் ஒருவர் திரு அண்ணாமலை அவர்கள். எனவே அவர்களிடமிருந்து சட்டியில் இருப்பதுதானே அகப்பையில் வரும். சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும். மோடிக்கு ஜாதிய வெண்மமும் மத குரோதமும் இருக்கிறது. எனவேதான் நல்ல ஜாதிய பின்னணியிலிருந்து வந்தவர் அண்ணாமலை என்று சொன்னார் மோடி அவர்கள். எனவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். அப்ப உள்ள வன்மம் இருந்தால் வன்மம் வரும், உள்ள குரோதம் இருந்தால் குரோதம் வரும், உள்ள கெட்ட எண்ணங்கள் இருந்தால் இந்த கெட்ட எண்ணங்கள் தான் வெளிப்படும். எனவே அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவர்களது தரத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த தரத்திற்கேற்பதான் அவர்கள் மக்களால் தரம் நிர்ணயம் செய்யப்படுவார்கள். அண்ணாமலை சொல்றதெல்லாம் அவதூறுன்னு தான் நினைக்கிறீங்களா சார்? அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கொலை வழக்கிற்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அதை அப்படியே கொண்டு போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல அந்த கொலை வழக்கு இருக்கு அப்படின்னா அது அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பி வந்தவர் என்பது உண்மைதான். அது அதை அதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அந்த கொலை வழக்கிலிருந்து அவர் எப்படி விடுபட்டார் என்பதை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. எனவே அது உண்மை இல்லை என்று புறந்தள்ள முடியாது. ஆனால் இது அரசியல் களத்திலே அதை வைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்புலத்தை, தனிப்பட்ட சூழல்களை நாம் தோண்டி எடுத்தால் அந்த தனிப்பட்ட பர்சனல் திங்ஸ் ஒரு அசிங்கமான ஒரு வாக்குவாதத்திற்கு தான் அது இட்டு செல்லும். அவர் நிலைப்பாட்டை விமர்சியுங்கள், அவரது அரசியல் நிலைப்பாட்டை விமர்சியுங்கள், கொள்கை நிலைப்பாட்டை விமர்சியுங்கள். அது அவர் மேல் குற்றச்சாட்டு இருந்தால், கொலை குற்றச்சாட்டு இருந்தால்
கொலையில் ஈடுபட்டிருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார். சட்டப்படி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நீ கொலை குற்றவாளி என்று எப்படி சொல்லுவீர்கள்? அப்ப கொலை குற்றவாளி எப்படி எம்எல்ஏ ஆனார்? கொலை குற்றவாளி எப்படி அமைச்சர் ஆனார்? கொலை குற்றவாளி எப்படி குற்றம் சாட்டு தண்டிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் எப்படி முதல்வர் ஆயிருப்பார்? அப்ப அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது, அவர் எப்படி வெளிவந்தார், எப்படி வந்தார் என்பதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். அதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் தரம் கட்டு விமர்சிக்கக்கூடிய நிலை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்கிறேன். அந்த தவிர்க்க வேண்டிய நிலையை விட்டு, ஏன்னா உங்கள்கிட்ட வேற கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு, அதிமுகவை அழிப்பதற்கு வேற ஆயுதம் இல்லை என்று சொன்னால், அந்த தனிப்பட்ட தாக்குதலை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் பிரம்மாஸ்திரம் மாதிரி. அப்ப என்னது, அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய ஒரே லட்சியம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 25% வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் என்று சொன்னால். சசிகலாவை மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள், டிடிவி தினகரனை மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள், ஓபிஎஸ்ஐ மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள். இப்பொழுது எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை பிடுங்கி டிடிவி தினகரனிடம் கொடுப்பதாக இந்த அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே அதை செய்வதற்கு இந்த அடிப்படை கிரவுண்டை தயார் பண்ணுகிறார். இந்த கிரவுண்ட் என்ன கிரவுண்டு? அப்ப கொலை குற்றம் இருக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் பரப்பி மற்ற அதன் மீது எடப்பாடி மீது நடவடிக்கை எடுத்து அதிமுகவை ஒழிப்பதற்கான வேலைகள் இங்கு நடக்கும். அதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறோம். அதிமுக என்பது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு ஆலமரம், ஜெயலலிதா கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதரின் அதாவது அவருடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னால ஒரு கட்சி அழிந்து விடக்கூடாது என்பதுதான். அதற்குத்தான் தனி மனிதனை நம்பி கட்சி இருக்கக்கூடாது, அது கட்சி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அந்த கட்சியில யார் போனாலும் சரி வந்தாலும் சரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டத்தை எம்ஜிஆர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய சிஸ்டத்தை புறந்தள்ளிவிட்டு எடப்பாடியும் திரு ஓபிஎஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கி அவர்கள் எம்ஜிஆர் செய்த அந்த கொள்கைக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சிக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு அவர்களே அந்த அழிவு நிலைக்கு செல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி. திராவிட கட்சிகளிலே திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே வலிமையான கட்சி இன்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய வலிமையான கட்சி இன்றைக்கு ஒரு பாப்புலர் லீடர், எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல பாப்புலர் லீடர் இல்லாத பட்சத்தில் அது ஒரு ஒரு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் மூலமாக மட்டுமே அந்த கட்சி நிர்வகிக்கப்பட வேண்டும். அது ஒரு ஜனநாயகம் வழிமுறைப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தடுத்த தலைவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஜனநாயக தேர்தல் முறையை அதிமுக பின்பற்றி அதிலே அவர்கள் வெற்றி பெற்று வந்தால்தான் அதிமுக என்ற கட்சி நீடிக்கும், நிலைக்கும். இல்லை என்று சொன்னால் இவர்களது குற்றங்கள், இவர்களது குறைகள், இவர்களது ஊழல்கள், இவர்களது தோல்விகள், இவர்களது எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ், இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய கட்சியை பாதிக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் இந்த பிஜேபி அடுத்தடுத்து கையில் எடுத்து செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுத்தார்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு கண்டக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவதில் ஏற்பட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் தான் இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜி தண்டனை அனுபவித்து வருகிறார். இதே செயலை எடப்பாடிக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் நடக்காது என்பது என்ன நிச்சயம்? அப்ப இது நடந்தால் எடப்பாடி தூக்கி உள்ளே போட்டு விட்டால் அந்த அதிமுக என்ன ஆகும்? சிதறி போய் விடுமா அல்லவா? அப்ப அந்த சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? எடப்பாடியையும் அவர் சுத்தி இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி மற்றும் மற்ற அமைச்சர்கள், இந்த ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர்கள் என்று பிஜேபி யாரெல்லாம் தங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறதோ, இப்ப உதயகுமார் போன்ற அமைச்சர்களை, இல்ல செல்லூர் ராஜு, இல்ல சி.வி. சண்முகம், இல்ல கே.பி. முனுசாமி, இப்படிப்பட்ட அமைச்சர்கள் பிஜேபியோட சேருவதை எதிர்க்கிறார்கள். ஜெயக்குமார் போன்ற அமைச்சர்கள் பிஜேபியோட சேருவதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மீது ஒவ்வொரு கேஸாக போட்டு இடியை ரைடை விட்டு இடி மூலமாக இவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வருடம் ஜெயிலில் போட்டால் அதிமுக நிலை என்ன? இதை செய்ய போகிறது பிஜேபி. இதை கண்டிப்பாக செய்யும். இன்னும் ஒரு வருடத்திற்குள் இத்தனை பேரும்
சிறைக்கு சென்றால் என்ன நடக்கும்? அதிமுகவிற்கு யார் அதிமுகவை வழியேற்று நடத்துவார்கள்? அதுக்கு என்ன சிஸ்டம் இருக்கிறது? அப்ப அங்க சிஸ்டம் இல்லையா? எம்ஜிஆர் உருவாக்கிய உயில் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? யார் வந்தாலும் போனாலும் சரி. இன்னொரு விஷயம் பாக்கணும்னா, அண்ணாமலை வந்து இப்போ திமுகவை அட்டாக் பண்றதை விட்டுட்டு அதிமுகவை ரொம்ப அட்டாக் பண்றாரு. அதை எப்படி பாக்குறது சார்? ஏன்னா அவர்களுக்கு தெரியும் திமுக தலைமையிலே சரியான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது, ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணியை பிஜேபியால் உடைக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இப்பொழுது வர வேண்டியது எதிர்கட்சிக்கு அந்தஸ்துக்கு வர வேண்டும். அது எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை அழித்து ஒழித்தால் மட்டுமே பிஜேபி எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடியும். அப்ப அதிமுக அழித்து ஒழிப்பதற்கு யாரெல்லாம் இப்பொழுது அடிமைப்படுத்தி விட்டார்கள்? சசிகலாவை அடிமைப்படுத்தி விட்டார்கள், டிடிவி தினகரன் அடிமைப்படுத்தி விட்டார்கள், ஓபிஎஸ் அடிமைப்படுத்தி விட்டார்கள். இப்ப யாரு நிக்கிறது? எதிர்த்து நிக்கிறது யாரு? இபிஎஸ். இபிஎஸ் யாரை எதிர்த்து நிற்கிறாரு? மோடியையும் அமித்ஷாவை எதிர்த்து அவர் நிற்கவில்லை, பிஜேபியை எதிர்த்து நிற்கவில்லை, பிஜேபியுடைய ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்த்து அவர் நிற்கவில்லை. ஆனால் ஒரு பக்கம் மோடியும் அமித்ஷாவும் கை கொடுக்கிறார்கள், ஒரு பக்கம் அண்ணாமலையை தூண்டிவிட்டு நீ திரும்ப திரும்ப எடப்பாடியை அடி என்று சொல்கிறார்கள். அப்ப இது இது பாருங்க எப்படி நடக்குதுன்னு. ஒரு பக்கம் மோடி அமித்ஷாவை எடப்பாடி மற்ற அமைச்சர்கள் யாரும் எதிர்க்கவில்லை, சும்மா ஏதோ ஏனதானோ பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு தரல அப்படின்னு ஏதோ சாஃப்டா எதிர்க்கிறாங்களே ஒழிய இவர்கள் இதுவரை எடப்பாடி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிற்கு அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதானே இருக்கிறது. அந்த ஒரு வழி செய்தால் மட்டும்தான் இவர் இழந்த ஓட்டுகளை மீண்டும் பெறுவார். என்ன வழி? முதலில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு ஒரு நிலையில் கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த நிலைக்கு எடப்பாடி தயாராக இல்லை. சரி, அப்ப எடப்பாடி தயாராக இல்லைன்னு என்ன அர்த்தம்? எடப்பாடி வந்து இவர்கள் யாரையும் சேர்த்துக்கொள்ள இஷ்டம் இல்லை. சரி, அதுதான் பிஜேபிக்கும் வேண்டும். பிஜேபி வெளியே வந்து எல்லாரும் இணைய வேண்டும் சொன்னால் நீ இணையக்கூடாது என்ற அர்த்தம். அந்த இணையக்கூடாது என்பதை எடப்பாடிக்கு தெளிவாக மோடியும் அமித்ஷாவும் சொல்லிவிட்டார்கள். அதனால எடப்பாடி வந்து ஒருபோதும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் இணைக்க மாட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு. அப்ப என்ன செய்யணும்? இந்த பக்கம் அண்ணாமலையை தூண்டி விட்டு எடப்பாடியை நீ அடி, நீ என்ன செய்யறியோ, எப்படி வந்து அண்ணாமலை சொல்பவர்கள் அனைவரையுமே இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைடு ஏற்பாடு பண்ணாங்களோ அது மாதிரி வந்து அண்ணாமலைக்கு ஓப்பன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இடிக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் மற்ற சிபிஐக்கும். அண்ணாமலை வந்து யாரை பேர் சொல்கிறாரோ, யார் பேரை ரிலீஸ் பண்றாரோ அந்த அவர்கள் எல்லாம் இனி வரிசையாக உள்ளே போவார்கள். உள்ளே போனா என்ன ஆகும்? எடப்பாடி கஷ்டப்பட்டு அவர் என்ன விதத்தில் பண்ணார் என்பது கிரிட்டிசிசம், அது தனி. ஆனால் அவர் இன்றைக்கு அதிமுகவை 20% ஓட்டை வாங்கி அதிமுகவுடைய தொண்டர்களில் கிட்டத்தட்ட 20% வாக்கை இழந்து 20% வாக்கை தக்க வைத்து இன்றைக்கு அதிமுகவை 2ஆம் இடத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 2ஆம் இடம் கூட சாஸ்வதம் அல்ல. ஏனென்று சொன்னால் பெரும்பாலான நகர்ப்புற பகுதிகளிலே அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. சில இடங்களில் அதிமுக 4ஆம் இடத்திற்கு போய்விட்டது. பல்வேறு இடங்கள்ல 13க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் காலி. அப்ப இந்த இடத்திலும் 20% வாக்கு இருக்கிறது. அப்ப மீண்டும் ஒரு 15% வாக்குகளை அதிமுக மீண்டும் பெற்றால் ஒழிய அதிமுக இனிமேல் பதவிக்கு வருவதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 15% எப்படி வரும்? மக்களுக்கு, அதாவது தன்னை விட்டு சென்றவர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு தலைவராக, மக்கள் தலைவராக எடப்பாடி மாறவில்லை என்று சொன்னால், வந்தாலுமே யார் வந்தாலும் சரி, இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எடப்பாடி பொதுச் செயலாளர், அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், இதற்கு அடுத்து வரக்கூடியதற்கு எம்ஜிஆர் என்ன கொள்கை விளக்கம் உருவாக்கினாரோ, எம்ஜிஆர் உயிரில் எப்படி எழுதி வைத்தாரோ, அது போல உறுப்பினர் கார்டு இருக்கக்கூடிய ஜெயலலிதா மறையும் பொழுது யாருக்கெல்லாம் உறுப்பினர் கார்டு இருந்ததோ அவர்கள் அனைவருமே எல்லாருமே வந்து பொதுச் செயலாளர் தேர்தலில் பங்கு பெறலாம். அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் ஒவ்வொரு ஊருக்கும் ஓட்டு பெட்டி வைத்து நடைபெற வேண்டும், இல்ல எலக்ட்ரானிக் முறையில் நடைபெற வேண்டும். நடைபெற்று இன்றைக்கு வந்து எலக்ட்ரானிக் முறையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் லெவல்ல ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலக்ட்ரானிக் முறை நடைபெற்று எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு வந்து ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் நிக்கணும் அப்படின்னா முதல்ல கட்சியில இருந்து அவங்க ஜெயிச்சு வரணும். அப்ப இவர்கள் கட்சி தொண்டர்களிடம் போய் பேசி நான் வந்து இந்த கட்சியை ஆட்சி கட்டில் அமர்த்துவேன் என்று சொல்லி நம்பிக்கையை பெற்று வாக்கு வாங்கி இவர்கள் பொதுச் செயலாளர் ஆனால் மட்டுமே அதிமுக
ஜெயலலிதா சொன்னதுபடி 100 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. கொடநாடு கேஸ் இருக்கு, மற்ற ஊழல் கேஸ் இருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் கேஸ் இருக்கு. அப்ப இந்த கரப்ஷன் கேசஸ் எடுத்து இது மோடி நினைத்தால் கண்டிப்பாக இவர்கள் அனைவருமே அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு 6 மாசத்திற்கோ 1 வருடத்திற்கோ ஜெயிலுக்கு சென்றால் இவர்களால் எப்படி அதிமுகவை மீண்டு எழுப்ப முடியும், கட்டி காக்க முடியும்? சொல்லுங்க. அப்ப யாரு உள்ள போனாலும் யார் வெளியே வந்தாலும் சரி அதிமுக நிற்கும் என்பதற்கு என்ன வேணும்? ஜனநாயகப்படுத்தப்படணும். அங்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அங்க இருக்கணும். அப்பதான் இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு. ஜெயலலிதா ஒரு எம்ஜிஆர் கொடுத்தார் இளம் தலைமை வாய்ப்பு, ஜெயலலிதா கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பாப்புலர் லீடர் இல்லாத போது ஒரு சிஸ்டம் அங்க இருந்தா தான் அதிமுகவில் யார் சேர்ந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த விளிம்புநிலை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்தாலும் தகுதி இருந்தால், திறமை இருந்தால் அவர்கள் முன்னுக்கு வர முடியும், அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியும் என்பதற்கு பணம் ஒரு கிரைட்டீரியா. இன்னைக்கு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பணம் இருந்தால் மட்டுமே கைப்பற்ற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சார், இதுல இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு விஷயம் பேசுறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. மாநில தலைவராக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் நாகரிகமாக பேசணும் அப்படின்றாங்க. இந்த கிளாஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அது அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளை பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே ரசிக்கவில்லை. அந்த மூத்த தலைவர்களை நம்புவதற்கு பிஜேபியுடைய மைய தலைமைக்கு விருப்பம் இல்லை. எனவே இவர்கள் பேசுவதெல்லாம், அண்ணாமலை எதிர்த்து பேசுவதெல்லாம் வெறும் வெறும் வார்த்தையாகத்தான் போய் முடியும் வெளியே, அதனால் எந்த விளைவும் ஏற்படாது. அண்ணாமலை என்பவர் பிஜேபியை ஒரு அதாவது பிஜேபி என்ற கட்சி நல்லவர்கள் இல்லாத கட்சி என்ற நிலைமைக்கு அவர் உருவாக்கி விட்டார். நாணயமானவர்கள் இல்லாத கட்சி என்ற நிலைமைக்கு பிஜேபி உருவாக்கி விட்டார். அப்ப பிஜேபியில் சேர்பவர்கள் அனைவருமே பிட் பாக்கெட்டு, ரவுடி, கொள்ளைக்காரன், மக்கள் வரி பணத்தை ஏமாத்தியவன், இப்படி அத்தனை பேரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தும் பொழுது நீங்க எப்படி அங்க மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் எப்படி இவர்களை நம்புவார்கள்? பாலியல் குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்கிறது. குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்கிறது. அப்ப எப்படி மக்கள் இவர்களை நம்பி வாக்களிப்பார்கள்? இப்ப குற்றம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை, எல்லா கட்சியிலும் குற்றம் செய்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்களுக்கு பதவி கொடுத்து, பொறுப்பு கொடுத்து, அவர்களை ஊக்கப்படுத்தி மீண்டும் செய்யுங்கள் என்று அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பவராக இந்த அண்ணாமலை இருக்கிறார். அப்ப பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பிஜேபிக்காக உழைத்த தலைவர்கள் இன்றைக்கு வெறுத்து போயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மேலிடத்தினுடைய ஆதரவு இல்லை, அண்ணாமலைக்கு அந்த ஆதரவு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அதன் நிலைப்பாட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதோ வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்களுடைய அவர்களுக்கென்று அந்த ஸ்பேஸ் இல்லை, அவங்களுக்கு கிடையாது. அதான் என்னன்னா, அஸ்லாங்கஸ் RN ரவி கவர்னராக இருக்கும் வரையில், அண்ணாமலை பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கும் வரை திமுக ஆட்சிக்கு எந்த விதமான பங்கமும் வராது. திமுக ஆட்சி எவ்வளவோ குறைகள், குற்றங்கள், எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வரும். எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னா இந்த 2 பேரை பார்த்தாலே, இந்த 2 பேர் வரக்கூடாது என்று நினைத்தாலே திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றி.